வேற கேட்டுக்கிட்டு கேக்குதா உனக்கு? இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. ஒரு மாதிரி இப்போ உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. கைஸ், இதுதான் அந்த டன்னல். பாருங்க, ஒரு வண்டி காணும் ரோட்டில். பார்க்கவே எப்படி இருக்கு. கால் பண்ணி சொல்லி பார்க்கலாம். திட்டும் ஆனால் சொல்றா. ஹலோ, தூங்கிட்டாரா? ஆமாண்டா, படுத்துட்டா. இல்லை, அன்றைக்கி ஒரு சேலஞ்ச் பண்ணினேன்ல. ஆமாம். அந்த சேலஞ்சை நான் இப்போ தனியாக பண்ண வந்துருக்கேன்ங்க. எங்கே போயிருக்க? அன்றைக்கி 3 லொக்கேஷன் உங்ககிட்ட கேட்டேன்ல. ஆமாம். அதில் ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கீங்க. ஏய், எதுக்குடா சொல்லாமல் போனா லூசானி? இல்லைடா, சொன்னால் எப்படினாலும் விட மாட்டீங்க. சேஃப்டிக்கு யாராவது வந்துருப்பாங்கடா. கிருஷ்ணாவது வந்திருப்பானே சேஃப்டிக்கு. அவனுன்னா உடம்பு முடியலையே. உடம்பு முடியலதான். அவனும் வந்து இன்னும் இங்கே இருந்தால் பார்த்து இன்னும் உனக்கு தெரியும்னா ஒரு லொக்கேஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு. தெரியும். யார் உள்ள வருவானுன்னே தெரியாது. எனக்கு அது நினச்சேன்னா இப்போ பயமாக இருக்குது எனக்கு. இப்போது நீங்கள் நிற்கவே ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. எந்த இடம்? அந்த ரோடு. எந்த ரோடு? ஆக்சிடென்ட் ரோடுடா. டனல் மாதிரி இருக்குமா அங்கேயா? ஆமாம். அங்கேயாண்டா போனேன். அங்கெல்லாம் நியர்பையும் அங்கெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டேன் நான். ரீசெண்டாக இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுடா 2 days முன்னாடி ஒரு பொண்ணு. இது நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏண்டா நீ போகும் எப்போ எனக்கு தெரியும். நீ ஏன் சொல்ல முடியாம போன? அதனால இங்கே போய் வீடியோ எடுத்துட்டியா? இல்லை, இப்போ தான் நான் இன்டர்வியூ பேசிக்கிட்டு இருக்கேன். சவுண்ட் வேறு கேட்டுக்கிட்டு. கேட்குதா உனக்கு? கேட்குறதுக்கு எனக்கே கேட்குதுடா. தனியாக இருக்கியா? யாருமே இல்லையா கூட? எப்படா சர்வே பண்ணுவாங்க? இந்த ரோட்டில் ஒரு வண்டி போகலடா. யாரும் வாட்ச் பண்ணுற மாதிரியும் ஃபீலிங் இருக்குது. சவுண்டும் கேட்டுட்ருக்கு. நான் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வர அடிச்சிட்ருக்கேன் எனக்கு. இல்லை தெரியலையே, அந்த பொண்ணோட கீழே வந்து தேய்ச்சின்னு போச்சுடா. அது உடம்பே இதுவாச்சு. அந்தளவுக்கு ரொம்ப பயமாச்சு அந்த ஆக்சிடென்ட்டு. சரி, நீ எடுத்துட்டியா? இல்லை, இப்போ தான் எடுக்க போகிறேன் இன்டர்வியூ. சரி, நான் ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துட்டு நானே கிளம்பி வந்துடுறேன் நான். சரி, நீ எடுத்துட்டு உன் பக்கத்தில் அங்கேருந்து கிருஷ்ணா வீடு பக்கம் தான். நான் கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவன் எடுக்கிறேன், நான் பார்க்கலாம். கிருஷ்ணா அனுப்புகிறேன், இல்லைனா நான் கிளம்பி வரேன். சரி, ஓகே. ஓகே. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எடுத்துட்டு போயிடலாம். இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. 2 நாள் முன்னாடி ஒரு பொண்ணு செத்து போச்சு. சொல்லாமல் இல்லாமல் வந்துட்டு பேசுவான். ஒரு வண்டி காணும் சுத்தமாக. மக்களே,
எனக்கு எதுனா இது ஆயிடுச்சுன்னா இந்த வீடியோ வரவே வராது மக்களே. சவுண்டு கேட்குது. அங்கே யாரும் இருக்கிற மாதிரி இருக்காங்க. பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் உருவமாக இல்லை, அங்கே ஷேடோவான்னு தெரில எனக்கு. உள்ளே போக போக சவுண்டு வந்துக்கிட்டு இருக்குமா. அக்கா, நீங்களாங்க்கா அந்த சவுண்டு போடுறது? தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ண பார்க்காதீங்க. அக்கா, சத்தியமாக எனக்கு தெரில. தூரத்துலேருந்து பார்க்க ஷேடோ மாதிரி இருக்குது, ஆனால் கிட்ட போக போக அந்த ஷேடோ மறைஞ்சு போயிட்டு. இவ்வளோ தூரம் வர வந்துட்டேனே. லைட்டு கண்ணு வர தெரிய மாட்டேன். அக்கா, என் வயசு நல்லா பயமா இருக்கு. அக்கா, என் பக்கத்தில் வரும்னு நினைக்காதீங்கக்கா. நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் ஆக்சிடெண்ட் ஆன பொண்ணா நீங்கள்? அக்கா, லைட் வர ஆஃப் ஆயிடுச்சு. டார்ச்ல
கால் பண்ணி நான் என்னென்னமோ பெனாட்டிகிட்ருக்கேன். சத்தியமாக உங்களுக்கு புரியாது. எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. என்னை சுற்றி சுற்றி எனக்கு ஏதோ சவுண்டு கேட்டுட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சென்டர் தான் நம்மளுக்கு 7,500 கொடுக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கட் ஆகுது. ஃபோனே போக மாட்டேங்குது. Call has been forwarded to voicemail. The person you're trying to reach. பஸ் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. ஒரு மாதிரி இப்போ உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. என்ன ஆல்ரெடி எனக்கு பேச வரல. சத்தியமாக மன்னிச்சிடுங்க. இது மேலே அங்கே சரி போக முடியாது. ரோடு எண்டு. அது மேலே போனால் ஃபுல்லாக மெயின் ரோடு வந்துடும். போயிடலாம் இருக்கட்டாங்க. இப்போ நான் நடுவில் கிராஸ் பண்ணி போனேன்னு நினச்சாலே பயமாக இருக்குது. கண்ணு வரட்டில் அங்கே நிற்கிட்டு இருக்க மாட்டான். அப்பே இங்கே வந்து நல்லா மாட்டிட்டேன்டா. இங்கே வந்து நல்லா மாட்டிட்டேன்டா. அது என்னை நடுவில் வச்சு லாக் பண்ணிச்சலாம். என்னால் போக முடியலடா. எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர என்னால் முடியலடா. ஒரு மாதிரி என் முன்னாடி வந்து கிட்ட வந்துட்டா. நீ பாக்குற கண்ணு மூடிட்டு முடியா எப்பவும் போற மாதிரி முன்னாடி வா. ஓடியாரா? ஏறு கார்ல
ஓப்பன் பண்ணுறா. தனியாக வந்த அப்படி மாணி ஆமாம். ஏதோ உருகு போகிறான் கருப்பு கலர் தெரிதா அங்கே லாஸ்ட்டாக அங்கே ரெண்டா பார்த்தேன். இருக்கு வண்டி திருக்கலாம் ஆமாம் இல்லை முன்னாடி வழியாக பார்க்க போறியா? ஆமாம் தெரியாதமா ஃபஸ்ட்டு போகிறேன். சரிங்கய்யா ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கய்யா. இவன் மேலே ஜுரத்தில் பார்த்துருந்தாண்ணா. அப்புறம் இந்த மாதிரி அதி தனியாக போயிருக்காண்ணா. அப்புறம் இரு நானும் வரேன்னு வந்துட்டான் இவனும். புதுசா நீ எதுக்கு இந்த ரோட்டில் வந்தா? தனியாக ஸ்கோர் பண்ண பார்க்குங்க. உன்னை யார் சேலஞ்செல்லாம் உன்னை யார் கேட்டா? எனக்கு வயலாங்கண்ணி சொல்கிறாங்களே. சொல்கிறாங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டு. கேஸ் அங்கேருந்து ஒரு வழியாக தப்பிச்சுட்டு வந்துட்டான். எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ டீ கடையில் டீ குடிச்சுன்னு இருக்கும். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 4 இருக்கும்னு நினைக்கிறேன். 4 இருக்கும். நானாவது பரவாயில்ல தூங்கிட்டு இருந்தேன். இவன் பாருங்க உடம்பு சரியில்லைன்னு ஜுரத்தில் மாத்திரை போட்டு படுத்துட்டு இருந்தான். அப்படியே தூக்கி போட்டுன்னு காரில் தூக்கி போட்டு முடியாது. நான் என்ன தான்டா ஆச்சு உனக்கு? உள்ளே போகிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. சென்டர் பாயிண்டில் போனதுக்கப்புறம் உருவமாக ஷேடோவான்ட்டு கன்ஃபியூஸ்லேயே போயிருந்தேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு உருவம் கீழே பட்டுங்கிற மாதிரி. ஆம்புலன்ஸ்னு சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் சவுண்டா? ஆம்புலன்ஸ் எவ்வளோ வந்துச்சா? டனலுக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆம்புலன்ஸ் என்ன நீ சொன்ன பற்றியா? எனக்கு அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு அந்த ஆம்புலன்ஸ் ஒரு பொண்ணு செத்து போச்சுன்னு சொன்னால 2 நாள் முன்னாடி. அந்த பொண்ணு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண சொல்லிட்டு இருக்கு போல நடுவில் சொல்கிறேன். எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. அந்த மாதிரி கீழே பட்டுட்டு இருந்துச்சு. அந்த சென்டர் பாயிண்ட்லனா அதுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. கரெக்டாக அந்த நான் தாண்டி நான் அப்போ போயிட்டு நான் ரிட்டன் வர சொல்ல என்னை போவிடாமல் நடுவுலையே உருவம் அப்படி நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் உனக்கு கால் பண்ணி எங்கடா சீக்கிரம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு அங்கேருந்து கண்ணை மூட்டு ஓடி வந்தேன். அந்த சைடு என்ட்ரன்ஸில் நிற்கிது. அதுக்குன்னா நீங்கள் எப்படியும் வந்துட்டீங்க சீக்கிரமா. ஏன்னா அவ்வளோதான். இவன் பண்ண வேலையெல்லாம் அறுக்க பறக்கன்னு ஓடி வந்துருக்கோம். அதுவும் பக்கத்தில் இல்லை, எங்கேருந்தோ நாங்கள் வந்திருக்கோம். இவன் பண்ண வேலையால் சொல்லிட்டு போயிருந்தா கூட நாங்கள் ஒரு சேஃப்டிக்காவது இருந்திருப்போம். வெளியே பாதுகாப்பாவது ஏதாவது ஆயிருந்திருந்தா நாங்கள் போயிருக்கலாம். இவனை என்னதான் பண்ணுறது தெரில. இப்போ பரவாயில்ல, நார்மல் ஆகிட்டான். இப்போ சிச்சின்னு இப்போ டீ கடைக்கு வந்தோம். டீ குடிச்சுன்னு நார்மல் ஆகிட்டான். இப்போ ஒன்றும் இல்லை கைஸ். இவன் பண்ண சாகசத்துக்கு கண்டிப்பாக லைக் போட்டுருங்க, மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக. இல்லைனா அரி கனவுல வருவான் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா. என்னடா அரி வந்துடுவேன் உங்களுக்கு கடவுளை வந்து சினிமா சொல்கிறாங்க. ஆமாம், அரி வந்துடுவான். அப்புறம் உங்களுக்கு தான் கொஞ்சம் பயமாக வந்து அவனோட அழகான சீப்பை போடுவான். சிங்கப்பட்டு சீப்பு ஈடும் போடுவான் கைஸ். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காதீங்க. லைக் போடுங்க. அப்புறம் அரி பண்ண சாகசம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுத்துருக்கான். பை பொறிச்சு வந்திருக்கேன் தனியாக. பாய்.